தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் என்னடா புதுசாக கிச்சன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஸோ எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் வந்து எப்பயுமே வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகணுன்னா இப்படி தான் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து சரி நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிற டைல்ஸ் வச்சு நாங்கள் இந்த மாதிரி ஒரு அடுப்பு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்து பயந்துடாதீங்க யாரும். ஸோ அடுப்பு மாதிரி தான் இது. ஸோ இப்போ வந்து காலையில் வந்து சரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப ஹரிபரியாக இருந்துச்சு. அதனால் ஒரு கேசரி தான் பண்ண போகிறோம் சிம்பிளாக. ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் கேசரி ரெசிபி போட்டாச்சு வீடியோவில். அதனால் வந்து எதுவும் பெருசாக நான் காமிச்சிக்கல. ஜஸ்ட்டு பண்ணுறது வந்து அப்படியே பாருங்கள். கூடவே வந்து பைரவாவோட சில சேட்டைகளும் காமிச்சிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பைப் இருந்தது. அதை என் பசங்க தான் வந்து கட் பண்ணி வச்சு அதை வந்து ஊதுக்குழல் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப காற்றடிச்சிட்டு இருந்தது. அடுப்பே எரியவே மாட்டேன்டுச்சு. நான் அந்த மாதிரி தொட்டியெல்லாம் வந்து வெளியில் போடவே மாட்டேன். தேங்காய் தொட்டியை இந்த மாதிரி சேர்த்து வச்சு சாக்கு 2-3 சாக்கில் வச்சுருக்கேன். நான் ஒரு 2-3 மாதம் அந்த மாதிரி போட்டுச்சுன்னா அந்த நிறைய சேர்ந்துடும். அது எதுக்குன்னா இந்த மாதிரி வின்டர் சீசனுக்கு மொட்டை மாடியில் வச்சு சமையல் பண்ணுறதுக்காக தான் நான் எப்போயுமே சேர்த்து வச்சுருப்பேன். ஸோ அது வந்து தான் இப்போ எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தீந்துருச்சு ஆக்சுவலாக. அதனால் இனிமேல் தான் கொஞ்சம் விறகு வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். வின்டர் சீசன் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கேம்ப் ஃபயர் வச்சு எல்லோரும் ஃபேமிலியோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ இஷ்டப்படுவாங்க. 10 தடவைனாலும் கீழே போய் ஏதாவது சாமானை மறந்துட்டாலும் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்வால்வோடு பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு என்னென்னமோ வைரஸ் வருது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம தயவு செஞ்சு இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து எப்படியாவது நம்மக்கிட்ட வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வெளியில் அடுப்பு வச்சு மழை இல்லாத காலங்களில் இந்த மாதிரி வெளியில் வச்சு நம்ம இந்த ஒரு சமையல் பண்ணி எல்லா ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப வந்து அந்த டைமெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது. போச்சுன்னா வரவே வராது இந்த மாதிரி ஒரு நாட்கள் எல்லாம். அதனால தான் வந்துட்டு நாங்கள் எப்பயுமே இந்த வின்டர் சீசன் வந்தால் எப்படா மேலே போய் குக்கிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யாருமே கீழே போய் சாமானுங்க ஒரு 4-5 தடவை எடுத்துகிட்டு வரக்கும் சலிக்கவே மாட்டோம். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு. கேசரி தான் பண்ணிகிட்ருக்கேன். வெல்லம் போட்டு தான், நாட்டு சக்கரை போட்டு தான் பண்ணினேன். ஸோ இந்த மாதிரி நெய் ஊற்றி முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துட்டு ரவையும் வறுத்துட்டு அதுலேயே சுடு தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா இதுவே அடுப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப நின்று தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எரித்தோம். அதனால வந்துட்டு சரி சுடு தண்ணி வைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே சுடு தண்ணி வச்சுட்டு அதை வந்து இதில் அப்படியே ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்தோம் கடைசியில். நல்லா வந்துருந்துச்சு. இனி அடுத்த வீடியோஸ்களை வந்துட்டு மேக்ஸிமம் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மொட்டை மாடியில் பண்ண குக்கிங் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட அதாவது இருக்கிற பொருள் வச்சு நாங்கள் தயாரித்த அடுப்பாகட்டும், எங்களோட சமையல் ஆகட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், கேசரி ரெடி ஆகிடுச்சு. நான் இறக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரே ஒரு பவுல் தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா வந்து காலையில் ரொம்ப ஸ்வீட்டு சாப்பிட முடியாது அப்படிங்கிறனால ஒரே பவுல்லே வச்சுட்டு கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டோம். அப்புறமா ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீரன் தான் வந்துட்டு நான் இப்படி குழி பண்ணி அதில் நெய் ஊற்றி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நான் அவனுக்கு நெய்னா அவ்வளோ பிடிக்கும். அது மாதிரி தான் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சூடாக சாப்பிடும்போது நிஜமாலுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு சைடு வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சு, ஒரு பக்கம் சூரிய வெளிச்சம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வார்மாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டைமெல்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நீரன் தான் சாப்பிட்டான் கேசரி ஃபஸ்ட்டு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா பார்த்திங்கன்னா பைரவா வந்து பார்த்துட்டே இருந்தான் எங்களை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது அவன் நல்ல வாசம் பிடிச்சிட்டு பார்த்துட்டே இருப்பான். இல்லைன்னா ஒரு கட்டத்தில் கூப்பிட ஆரம்பிச்சிருவான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் ஊரை சுற்றியும், வீட்டை சுற்றி இந்த மாதிரி தான் வீடுகள்லாம் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் வந்து இந்த கொரோனா வந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் இருக்கோம். அதனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ பைரவாவுக்கு ரொம்ப ஸ்வீட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சும்மா இத்தனோண்டு மட்டும் போடுறான் நீரன். மறுபடியும் கேட்டுகிட்டே இருந்துச்சு. சிட் அப்படின்னா உட்காந்துட்டு இருந்து ஷேக் ஹேண்ட் கொடுன்னா கொடுத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு கேசரி வேணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறதெல்லாம் செய்வான். இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.